உடலில் ஹார்மோன்கள் சீராக வேலை செய்யவும், பசியை கட்டுப்படுத்தவும், உடல் எடையை பராமரிக்கவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், காயங்கள் விரைவாக குணமடையவும் புரதச்சத்து உதவுகிறது. இந்த புரோட்டீன் பவுடர்களுடன் கிரியாட்டின், BCAA போன்ற பவுடர்களையும் சேர்த்து விளையாட்டு வீரர்கள் மற்றும் உடற்பயிற்சி ஆர்வலர்கள் உட்கொள்வது வழக்கமாக கொண்டுள்ளனர். புரோட்டீன் பவுடர்களை அதிகமாக சாப்பிடுவதால் எலும்பு தாது இழப்பு மற்றும் சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படலாம் என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் எச்சரித்துள்ளதால் புரோட்டீன் பவுடர்களை எடுப்பது முறையானதா, எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்பது குறித்து விளக்குகிறார் பொதுநல மருத்துவர் வினோத் பிரேம் ஆனந்த். ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய போன் இருக்கு இல்லையா, போன்ல இருக்கிற கால்சியம் உரிச்சு போன்ல இருந்து கால்சியம் வெளியில போகுது. நம்பர் 1. நம்பர் 2, போன்லேருந்து போகிற வெளியில் கால்சியம் கிட்னி மூலமாக போய் வெளில போகிறதுனால கிட்னியோட பாதிப்பு நடக்குது. ஸோ 2 பாதிப்பு. ஒன்று போனில் இருக்க வேண்டிய கால்சியம் வெளில போகுது, இன்னொன்று கிட்னி பாதிப்பு. போனில் இருக்க கால்சியம் வெளில போனால் போன் வீக் ஆகுது. ஸோ போன் வீக் ஆனால் ஆஸ்டியோபோரோசிஸ் போல போன் பிரச்சனைகள், எலும்பு பிரச்சனைகள் சீக்கிரமாகவே வந்துடும். ஆனால் அதை விட பிரச்சனை, கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, நம்ம கிட்னி டேமேஜ் ஏர்லியாகவே வர ஆரம்பிச்சுன்னா அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இமீடியட்டாகவே தெரிஞ்சிடும். டோன்ட் ஃபால் ப்ரே ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதுவுமே உங்களுடைய நலனை கருதி வர்றது கிடையாது. அது அந்தந்த கம்பெனியோட பாட்டம் லைனை கருதி தான் வருது. ஸோ டோன்ட் பி ஃபூல்ட் பை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இந்த புரோட்டீனில் என்னதான் இருக்கிறது என்றால், பாலில் உள்ள புரதத்தை தனியாக பிரித்து பதப்படுத்தி அதனுடன் சில வேதிப்பொருட்களையும் கலந்து பவுடராக மாற்றப்படுவதைத்தான் புரோட்டீன் பவுடர் என்று கூறப்படுகிறது. இந்த புரோட்டீனில் நிறத்துக்காகவும் சுவைக்காகவும் மேலும் பல்வேறு நிறமிகளை சேர்ப்பதால் நஞ்சாக மாறுகிறது என்கிறார்கள் மருத்துவர்கள். சினிமா பிரபலங்கள், நட்சத்திரங்கள், கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை நடிக்க வைத்து புரத பவுடர்களை நிறுவனங்கள் விளம்பரப்படுத்துவதால் இதனை நம்பி ஏராளமானோர் வாங்கி உட்கொள்கின்றனர். எனவே புரோட்டீன் பவுடர் குறித்த விழிப்புணர்வு அவசியம் என்கிறார் உடற்பயிற்சியாளர் ரகுநாத். ஆக்சுவலி புரோட்டீன் எடுக்கிறது சரியா தவறான்றது சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் சிக்கன் எடுக்கணும், ஒரு 10 முட்டை எடுக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் உடம்புல ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். இப்போ 10 முட்டை எடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக யாரும் எடுக்க மாட்டாங்க. அதே போல் 200 கிராம் சிக்கன் டெய்லி அப்படின்னு சொன்னால் எடுக்க மாட்டாங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ வே ப்ரோட்டீனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஒன்லி மில்க் மட்டும்தான். அந்த மில்கில் இருந்து எடுக்கிறது தான் இப்போ வே ப்ரோட்டீன். அப்போ அந்த வே ப்ரோட்டீன் எப்போ அந்த ப்ரோட்டீனை நம்ம ஈக்குவல் பண்ணுறதுக்காக அந்த வே ப்ரோட்டீன் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது நம்ம அதை ரெகுலராக பசங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்ட சஜஷன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ரெகுலராகவும் எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு நாளைக்கு நிறைய சிக்கன் சாப்பிட்டுருப்பாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடைச்சிடுது. எக்கு நிறைய சாப்பிட்ருப்பாங்க, அன்றைய நாளில் தேவையான ப்ரோட்டீன் கிடைச்சிடுது. அப்போ அந்த டைமில் அவங்க வே ப்ரோட்டீன் எடுக்கக்கூடாது. உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக செயற்கையான புரத பவுடர்களை அதிகளவில் எடுத்துக்கொண்டால் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என எச்சரிக்கிறார்கள் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனர்கள். எனவே சரியான விகிதத்தில் இயற்கையான உணவுகளை உட்கொண்டால் மட்டுமே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கு ஏற்ப வாழ்வாங்கு வாழலாம்.